இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. என் பையனுக்காக நான் எடுத்த முடிவு 6 மாதமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெப்போலியன் மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்கிறாங்க. நடிகர் நெப்போலியனை ஒரு அரசியல்வாதியா, நடிகரா, வில்லனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 80s காலகட்டத்தில் ரொம்பவே பிரபலமாக இருந்த ஒரு நடிகர். சினிமா அரசியல்னு பிஸியாக இருந்த நெப்போலியன் ஜெயசுதா அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இந்த தம்பதிக்கு தனுஷ், குணால் அப்படின்ற 2 பையங்க இருக்கிறாங்க. இதில் மூத்த மகன் தனுஷுக்கு 4 வயசுல இருந்தே தசை சிதைவு நோய் இருந்திருக்குது. 10 வயசுக்கு மேலே இந்த நோயுடைய காரணமாக அவங்களால நடக்க முடியாமல் போனது. தன்னுடைய குடும்பத்தையும் கவனித்துக்கிட்டு அரசியலையும் சினிமாவையும் பார்த்து வந்த நெப்போலியன் அவங்களுடைய பையனுக்காக அரசியல், சினிமா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு குடும்பத்தோட அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. அமெரிக்காவில் இருந்தாலும் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அப்பப்போ அவங்களுடைய லைஃப் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் பகிர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நெப்போலியன் தன்னுடைய மகனுடைய திருமணத்தை அறிவிச்சிருந்தாங்க. அந்த செய்தி இணையதளத்தில் ரொம்பவே வைரலானது. சில பேர் பாராட்டினாலும் சில பேர் விமர்சித்து வந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே கண்டுகொள்ளாத நெப்போலியன் தன்னுடைய பையன் ஆசைப்பட்ட மாதிரியே ஜப்பானில் அவங்க பையனை கூட்டிட்டு போய் அங்கே திருமணமும் நடத்தி வச்சாங்க. என்னுடைய பையனுக்கு தசை சிதைவு நோய் பாதிக்கப்பட்டிருப்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்னுடைய பையனை வீட்டிலேயே முழக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் பையனுக்கு ட்ராவல் பண்ணுறது, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவனுக்கு இந்த உலகத்தை சுற்றி காட்டணும்னு ஆசைப்படுறேன். அவன் ரொம்ப நாளாகவே ஜப்பானை பார்க்கணும்னு கேட்டுட்டு இருந்தான். டாக்டர் அவங்கள ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 10 மந்த்ஸாக நாங்கள் பிளான் பண்ணி ஜப்பானுக்கு கப்பல் மூலயமா போனோம். ஜப்பான் போகிறதுக்கே 3 மாதம் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய மகன் திருமணத்தையும் ஜப்பான்லேயே முடிச்சுட்டு அங்கேயே 3 மாதம் இருந்தோம். இதோட 6 மாதம் முடியுது. இப்போ மலேசியா, சிங்கப்பூர்ன்ட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் அமெரிக்கா போகிறதுக்கே 4 மாதம் ஆகிரும். என்னோட ஆசை ஒன்று தான், குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கணும். அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு ஆரம்பத்தில் நடிகராக 150 படத்தில் நடிச்சிருக்கிறேன். தமிழ் மட்டும் இல்லை, பல மொழிகளில் நடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறேன். என்னால் எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து முடிச்சிட்டேன். இப்போ என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இத்தனை நாளாக ஓடிட்டு இருந்தேன். அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு முடிவு எடுத்திருக்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் அவங்களுடைய குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெப்போலியன் அவர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசியிருக்கிறாங்க.